சீதா குருவி தான் பையன் குக்குவோட வாழ்ந்துட்டு வந்துச்சு. குக்குவோட அப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அன்னையிலிருந்து சீதா ரொம்ப கஷ்டப்பட்டு குக்குவை வளர்த்துட்டு வந்துச்சு. குக்கு, எழுந்துடு, அம்மாவுக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்தா, உனக்கு பிடிச்ச சப்பாத்தி தான் செஞ்சிருக்கேன், சீக்கிரமா வந்து சாப்பிடு. அம்மா, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் உங்க மேல ரொம்பவே கோபமா இருக்கேன். நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட கார் கேட்டுட்டு இருக்கேன். குக்கு, வீட்டோட நிலைமை புரிஞ்சுக்கிட்டு பேசு. நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். நீ கேட்ட மாதிரி கண்டிப்பா நான் உனக்கு அந்த கார் வாங்கி தருவேன். அம்மா, எப்பவுமே இதே வார்த்தை தான் சொல்றீங்க. ஆனா வாங்கி தர மாதிரியே தெரியல. இனி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. குக்கு, கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்துல உனக்கு பிடிச்ச காரை நான் வாங்கி தரேன். முதல்ல இந்த சாப்பாடை சாப்பிடு. சீதா குருவி ரொம்ப மன வருத்தத்தோட வேலைக்கு பறந்து போச்சு. சீதா குருவிக்கு சொந்தமான ஒரு சின்ன நிலத்துல கொஞ்சம் காய்கறி தோட்டங்கள் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல விளைஞ்ச கொஞ்சம் காய்கறிகளை தன்னோட காட்டுல இருக்க பறவைகளுக்கு வியாபாரம் செஞ்சுட்டு வந்துச்சு. என்ன சீதா, 2 நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். நான் தூரமா இருக்கிற மார்க்கெட்ல போய் தான் எனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்தேன். ஆமா, தக்காளி இருக்கா? அப்படியா புறான்னா, எனக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, அதனாலதான் வியாபாரத்துக்கு கிளம்பி வந்துட்டேன். சீதா, முதல்ல உடம்ப பாத்துக்க, அப்பதான் நாளைக்கு நம்மளால உழைக்க முடியும். சரி சரி, எனக்கு 2 கிலோ தக்காளிய கொடு. சீதா புறா கேட்ட தக்காளியே கொடுத்துச்சு. சீதா இப்படியே வியாபாரம் செஞ்சிட்டு இருந்ததால நேரம் போனதே தெரியல. சூரியனும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய தொடங்குச்சு. குக்கு வேற நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டிருக்கான். அவனுக்கு எப்படியாச்சும் ஒரு கார் வாங்கி கொடுத்துடணும். சரி, இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? ராணி அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். சீதா குருவி இப்படி மனசுல நினைச்சிட்டு ராணியோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுது. இப்படி போன சீதா குருவி ராணி வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சுது. ராணி அக்கா, ராணி அக்கா, வீட்டுல இருக்கீங்களா? கொஞ்சம் சீக்கிரமா வெளியே வாங்க. சீதா குருவி இப்படி சத்தமா கூப்பிட்டதால ராணிக்காகவும் வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. என்ன சீதா, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு. ஆமா, வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? குக்கு எப்படி இருக்கான்? வியாபாரம்லாம் நல்லா நடக்குது ராணி அக்கா. ஆனா இந்த குக்கு தான் நான் சொல்றத எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். நான் என்ன பண்றதுன்னே. அவன் பார்க்கறான். ராணி அக்கா, இவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ராமு இறந்த பிறகு அவனுக்கு அப்பான்ற ஒரு நினப்பு வரக்கூடாதுன்னு தான் அவன் எது கேட்டாலுமே நான் செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பையன் ஆகியுமே அவன் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கல. தயவு செய்து எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. சீதா, நீ செஞ்ச தப்பே திரும்ப பண்ணாத. குக்குவோட வாழ்க்கை இப்படியே இருந்துச்சுன்னா அவனோட எதிர்காலம் ரொம்ப மோசமாயிடும். அதனால நான் சொல்றத கேளு, நீ வீட்டுக்கு கிளம்பு. குக்கு தன்னால மாறுவான். ராணிக்காகவும் இப்படி சொன்னதால சீதாவும் தன்னுடைய வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சது. திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. சீதா வழக்கம் போல தன்னோட வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு தோட்டத்துக்கு பறந்து போச்சு. இப்படி கனமழை பெஞ்சிட்டு இருக்கும் போது குக்கு தன்னுடைய கூட்டில் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் குக்கு வீட்டோட கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போதுதான் யாராச்சும் வந்து தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி நினைச்ச குக்கு வீட்டு கதவை திறந்து விட்டான்.
என்னடா குக்கு, எப்படி இருக்க? ஆமா, சீதா எங்க போச்சு? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா வீட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா வேலைக்கு தான் போயிருப்பாங்க. அடடா, சீதா வீட்ல இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு உங்க அம்மா வேலை செய்யற இடம் எனக்கு தெரியாது. சரி குக்கு, நீ என் கூட கிளம்பி வா. குக்கு எந்த ஒரு பதிலும் பேசாம ராணியை அழைச்சிக்கிட்டு அவங்க தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. டே குக்கு, நம்ம இந்த மழையில இவ்வளோ தூரம் பறந்து வந்தோமே, உன்னுடைய ரக்க வலிக்கல? ஆமா ஆண்டி, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு ரக்க ரொம்பவே வலிக்குது. வாங்க, அதோ தெரியுது அந்த மரத்து மேல கொஞ்ச நேரம் உட்காரலாம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க 2 பேரும் அந்த மரத்து மேல போய் உட்கார்ந்தாங்க. குக்கு, உனக்கு கொஞ்ச தூரம் பறந்து வந்ததுக்கே உன்னோட ரக்கை வலிக்குது. ஆனா இதை விட வலி அனுபவிக்கிறவங்கள உனக்கு காமிக்கவா? என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கே ரக்க வலிக்குது. என்னை விட இங்க யாரு வலி அனுபவிச்சுட்டு இருக்கிறது? வேற யாரும் இல்ல குக்கு, அங்க பாரு, உங்க அம்மா தான் இந்த கொட்டுற மழையில எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காய்கறிகளை பறிச்சிட்டு இருக்காங்கன்னுட்டு. சீதா படுற கஷ்டத்தை பார்த்து குக்கு கண் கலங்கி நின்னா. சீதா இப்படி கஷ்டப்படுறது யாருக்காக? எல்லாம் உனக்காக தான். உனக்கு அப்பான்ற குறை இல்லாமல் வளர்க்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு இந்த காட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உனக்கு மட்டும்தான் தெரியாமல் போயிடுச்சு. குக்கு, அங்கே பாரு, கத்திரிக்காய் செடியில் இருக்கிற முள் உங்கள் அம்மா ரக்கையில் பட்டு எப்படி ரத்தம் போயிட்டுருக்குன்னுட்டு. சீதாவுக்கு மனசில் அவ்வளோ வலி இருக்கிறதால ரக்கையில் பட்ட வலி தெரியல. குக்குவுக்கு மனசு தாங்காம சீதாவை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். அம்மா, என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க. இத்தனை நாள் உங்களுடைய கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இப்ப தெரியுதுமா, நீங்க எனக்காக எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னுட்டு. இனி அந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு தரவே மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கம்மா. சீதா, நம்ம அன்பு கொடுத்து வளர்த்தா மட்டும் போதாது. அவங்களுக்கு உலகத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டத்தை சொல்லி அவங்கள வளர்க்கணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். குக்கு அணிலிருந்து அம்மாவுக்கு உதவி பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.